த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இதில் மொத்தம் 3 ஃபேஸஸ் இருக்கும். ஸோ 3 ஃபேஸஸ்மே வந்து ப்ரைமரி வைண்டிங்ஸும் இருக்கும், செகண்டரி வைண்டிங்ஸும் இருக்கும். இங்கே பாருங்கள், 3 ஃபேஸஸ், ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ். இந்த ஒவ்வொரு ஃபேஸஸ்லையுமே வந்து வைண்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? வைண்டிங்ஸ்னு அது காப்பர் கம்பி வச்சு சுற்றி வச்சுருப்பாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த வைண்டிங்ஸ் வந்து 3 ஃபேஸஸ்லையும் இருக்குது. இதுக்கு பேர் தான் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஆல் ஏசி எனர்ஜி, நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட் வருதுல, ஏசி கரண்ட், அந்த ஏசி கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு 3 ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர்ஸ் தேவை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போது நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்கு இல்லையா, எனர்ஜி, இந்த எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து கரண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 ஃபேஸ் சப்ளை தேவை, பயன்படுது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். இப்போது எலக்ட்ரிக்கல் பவர் இருக்குது, அது எவ்வளோ ஜெனரேட் ஆகும்னா 11 kVக்கு ஜெனரேட் ஆகும், இல்லை 33 kVக்கு ஜெனரேட் ஆகும், இல்லை இதை விட அதிகமாகவும் ஜெனரேட் ஆகும். அதுக்கு இந்த 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறாங்க. பிஃபோர் டிரான்ஸ்மிஷன் இட் இஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டெப் அப் த வோல்டேஜ். அப்படின்னா என்னதுன்னா, இவ்வளோ வோல்டேஜ் வந்து இவ்வளோ பவருக்கு ஜென்ரேட் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம வோல்டேஜ் அதிகப்படுத்தணும். அதான் ஸ்டெப் அப் த வோல்டேஜ்னால் வோல்டேஜ் அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ அதிகப்படுத்துறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துது. ஃபார் தட் இட் இஸ் நெசசரி டு ஹேவ் எ ஸ்டெப் அப் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த டைமில் பயன்படுத்தப்படுகிறது, வோல்டேஜ் அதிகப்படுத்தும் போது. எ 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கேன் பில்ட் இன் 2 ways. ஒன்று வந்து கனெக்டிங் எ பேங்க் ஆஃப் 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த பேங்க் இருக்கும், 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணிடணும். உங்களுக்கு இமேஜஸில் காட்டுறேன் அடுத்த ஸ்லைடில். அப்படி இல்லையா, 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஒரு காமன் மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர் மூலயமா அடுக்கி வச்சிடணும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், advantages of single unit 3 phase transformer over 3 number of single phase transformer. ரெண்டுத்துக்குள்ள என்ன வித்தியாசம்? இந்த 3 phase டிரான்ஸ்ஃபார்மருடைய காஸ்ட் வந்து 15% லெஸ்ஸாக இருக்குது சிங்கிள் ஃபேஸை விட. அதே மாதிரி இது வந்து வெயிட்லெஸ். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெஸ் ஸ்பேஸ் தான், எதை விட? சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பேங்கை விட. அதே மாதிரி the bus bar structure, switch gear and other wiring for a 3 phase transformer installation are simpler. ஸோ இந்த பஸ் பார் ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, ஸ்விட்ச் கியரு, மற்ற ஒயரி கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, மற்ற ஒயர் கனெக்ஷன்ஸு, ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் அதை விட கம்பேர் பண்ணும்போது. அதேமாதிரி மோர் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து கோர் மெட்டீரியல் பயன்படுத்துறது வந்து ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துவோம், லெஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அன்லைன் பண்ணது. நெக்ஸ்ட், 3 ஃபேஸ் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு மாடல் பாருங்கள். எல்லோ ஃபேஸ், ப்ளூ ஃபேஸ், இது ரெட் ஃபேஸ். ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பாருங்கள், இங்கே ஒரு வைண்டிங்ஸ் இருக்குது, அப்போ இங்கே ஒரு ஃபேஸ், இங்கே ஒரு வைண்டிங்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ், இங்கே ஒரு வைண்டிங்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபேஸ். இந்த ஒவ்வொரு வைண்டிங்ஸ்லையும் ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங்னு இந்த மாதிரியும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் 3 ஃபேஸ் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட், 3 ஃபேஸ் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஒரு ஷெல்லுக்குள்ளே அடுக்கடிக்கு வச்சுருக்காங்க பாருங்க. இது ஒரு ஃபேஸு, இது ஒரு ஃபேஸு, இது ஒரு ஃபேஸ், 3 ஃபேஸு. அந்த 3 ஃபேஸ்க்கு இது ரெட் ஃபேஸு, இது எல்லோ ஃபேஸு, இது ப்ளூ ஃபேஸு. அதில் வைண்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், ப்ரைமரி செகண்டரி, ப்ரைமரி செகண்டரி, ப்ரைமரி செகண்டரி. இது என்ன வித்தியாசம்னா ஒரு ஷெல்லுக்குள்ளே இருக்குது. அதான் 3 ஃபேஸ் ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். த வைண்டிங்ஸ் சரௌண்ட் த கோரை சரௌண்ட் பண்ணி வைண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அது கோர் டைப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இதுவே வந்து வைண்டிங்கை சரௌண்ட் பண்ணி கோர் இருந்துச்சுன்னா ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் காப்பர் அதிகமாக பயன்படுத்துவோம், இதில் காப்பர் கம்மியாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி வைண்டிங்ஸ் பார்த்துட்டோம்னா சைடு பக்கவாட்டில் இருக்கும், ஓகேங்களா, சைடில் இருக்கும். இது வந்து சென்ட்ரல் லிம்பில் இருக்கும். நான் காமிச்சாலே டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், எல்லாமே சென்ட்ரலில் இருக்கா வைண்டிங்ஸு. இதுக்கு முன்னாடி டைப் பாருங்கள், சைடில் இருக்குது பாருங்கள், பக்கவாட்டில். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ்.
அதே மாதிரி இதில் மேக்னெட்டிக் சர்க்யூட் 2 இருக்குது, இதில் ஒன்றே ஒன்று தான், ஏன்னா ஸ்ட்ரைட்டாமே எல்லாம் ஒரே இதில் வருது இல்லையா, அதனால். சரி, நெக்ஸ்ட் நான் என்ன நோட்ஸ் காமிச்சிருக்கணும் இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். இது வரைக்கும் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, 6 டைப்ஸ் இருக்குது. ஸ்டார் டு ஸ்டார் கனெக்ஷன், அதை நம்ம ஒய்ன்னு சொல்கிறோம். டெல்டா கனெக்ஷன், ரெண்டுமே டெல்டா. இல்லைன்னா ஒன்று ஸ்டார் டெல்டா கனெக்ஷன், இன்னொன்று டெல்டா ஸ்டார் கனெக்ஷன். ஓப்பன் டெல்டானா அதை நம்ம வின்னு சொல்லுவோம். ஸ்காட் கனெக்ஷன், டிடி கனெக்ஷன். இந்த மாதிரி 6 டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்போட கனெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கனெக்ஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, டயக்ராம் வரைஞ்சிட்டு அங்கே என்ன வோல்டேஜ் இருக்குன்னு எழுதினாலே போதும். ரொம்ப சிம்பிள். இது பார்க்க தான் ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார் கனெக்ஷன், ஸ்டார் சிம்பிள் ஒய் கனெக்ஷன். இந்த ஸ்டார் கனெக்ஷன் பாருங்கள், ப்ரைமரி வைண்டிங்ஸில் எப்படி இருக்குது, செகண்டரி வைண்டிங்ஸில். ப்ரைமரி வைண்டிங்ஸில் இது ரெட் ஃபேஸ், எல்லோ ஃபேஸ், ப்ளூ ஃபேஸ். ஸோ இந்த ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு காயில் இருக்குது. அதே மாதிரி செகண்டரி வைண்டிங்ஸ்லையும் காயில்ஸ் இருக்குது. இந்த A1 A2 B1 B2 C1 C2 அந்த நோட்ஸ் கனெக்ஷன்ஸ்க்கு. அதே மாதிரி இங்கே டிஃபரன்ஸ்க்காக ஸ்மால் a1 ஸ்மால் a2, ஸ்மால் b1 ஸ்மால் b2, ஸ்மால் c1 ஸ்மால் c2. ஸோ ப்ரைமரிக்கு எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், செகண்டரி எல்லாத்துக்குமே ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போது இது வந்து ஒரு வெக்டார் டயக்ராம், வெக்டார் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். இப்போது இந்த A1, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த A2. ஸோ இது ஃபஸ்ட்டு பொசிஷன். அடுத்தது B1 B2, அடுத்தது C1 C2. ஸோ இந்த மாதிரி ஒரு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு ஸ்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஸ்டார் கனெக்ஷன். அதாவது ப்ரைமரி வைண்டிங்ஸும் ஸ்டாரில் இருக்கும், செகண்டரி வைண்டிங்ஸும் ஸ்டார் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்டார் கனெக்ஷன். இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள் A1 A2 B1 B2, நெக்ஸ்ட்டு C1 C2. இது எல்லாமே பாருங்கள், இதுவும் ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது, இதுவும் ஸ்டார் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்கிற அந்த வைண்டிங்ஸ்க்கு பேர் தான் ஸ்டார் கனெக்ஷன் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இதை நம்ம 12 o'clock பொசிஷன் சொல்லுவோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெட் ஃபேஸ் இருக்குங்க இல்லையா, அது வந்து 12 o'clock பொசிஷனில் இருக்கும். கரெக்டாக கடிகாரத்தில் 12 மணியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கு பேர் தான் 12 o'clock பொசிஷன். நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் கனெக்ஷன், இந்த ஸ்டார்டிங் எண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, A1 B1 C1 அதெல்லாமே சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருப்போம். A1 B1 C1 எல்லாத்தையும் எதுவுமே சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருப்போம். டயக்ராம் காட்டுறோம் பாருங்கள். A1 B1 C1 இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் எதுவுமே சப்ளை, இதை டாட் வச்சுருக்கோங்க, சப்ளையில் போய் கனெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இந்த ஃபினிஷிங் எண்ட்ஸ் A2 B2 C2 இது எல்லாமே வந்து நியூட்ரலில் போய் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகி நியூட்ரல் ஆகிட்டுருக்கும். A2 B2 C2 இது இருக்குது பாருங்கள், A2 B2 C2 இது எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகிடுச்சுங்களா, அப்போ இது நியூட்ரல் ஆகிடுவாங்க, அந்த இடத்துல நியூட்ரல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்மால், இதே மாதிரி தான் சேம், ஸ்மால் A1 ஸ்மால் B1 ஸ்மால் C1 செகண்டரி காயிலில் அது வந்து எக்ஸ்டர்னல் கனெக்ஷன், வெளியில் கனெக்ஷனுக்கு போகும். அதே மாதிரி செகண்டரி நியூட்ரலாக ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். அந்த டயக்ராம் நீங்கள் புரிஞ்சுட்டாலே நீங்களே ஓனாகவே எழுதலாம். இங்கே பாருங்கள், A2 B2 C2 இவங்க எல்லாமே ஒன்றா ஆகிட்டாங்க, அதனால் இவங்க நியூட்ரலில் இருக்காங்க, இவங்க எல்லாமே தனித்தனியாக இருக்காங்க, இவங்களாம் வந்து சப்ளைக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைமரி காயினும் ஸ்டார் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, செகண்டரி வைண்டிங்ஸும் ஸ்டார் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் இது ஸ்டார் கனெக்ஷன் சொல்கிறது. தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் HV வைண்டிங் LV வைண்டிங், HVனா ஹை வோல்டேஜ் வைண்டிங், LVனா லோ வோல்டேஜ் வைண்டிங், will depend upon the manner in which the windings are connected. ஸோ ஹை வோல்டேஜ் வைண்டிங், லோ வோல்டேஜ் வைண்டிங்ஸ் எல்லாமே வந்து எப்படின்னா, நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். எந்த இடத்துல வந்து மெயின் டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வைண்டிங்ஸ் இருக்கும், இதில் கம்மியான வைண்டிங்ஸ் இருக்கும். இது அப்போ இந்த இடத்துல ஹை வோல்டேஜ்னு சொல்லலாம், இந்த பக்கம் லோ வோல்டேஜ்னு சொல்லலாம். இதுதான் மீனிங். ஸோ த ஹை வோல்டேஜ் வைண்டிங்ஸ், லோ வோல்டேஜ் வைண்டிங்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். த கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப் இன் ஹை வோல்டேஜ் அண்ட் லோ வோல்டேஜ் வைண்டிங், இதுதான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ப்ரைமரி ஸ்டார் வைண்டிங்கில் லைன் வோல்டேஜ் வியா இருக்குது, லைன் கரண்ட் ஐயா இருக்குது. அங்கே ஃபேஸ் வோல்டேஜ் V/√3, ஃபேஸ் கரண்ட் I. இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி எழுதி தான் ஆகணும். ஓகேங்களா? இதெல்லாம் டைரக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்டார் வைண்டிங்கில் வந்து லைன் வோல்டேஜ் V/Aல இருக்குது, லைன் கரண்ட்டு AI இருக்குது. ஃபேஸ் வோல்டேஜ் V/A√3, இது AI. ஸோ ஏன்னா என்னதுன்னு இங்கே சொல்கிற மாதிரி, இப்போ ஐனா கரண்ட் தெரியும், வீணா உங்களுக்கு வோல்டேஜ்னு தெரியும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஏன்னா என்னதுன்னா டர்ன்ஸ் பர் ஃபேஸ் இன் ப்ரைமரி வைண்டிங்ஸ்.
ஒரு டர்ன்ஸ் ஒரு ஃபேஸ்க்கு எவ்வளவு டர்ன்ஸ், அதேமாதிரி டர்ன்ஸ் பர் ஃபேஸ் இன் செகண்டரி வைண்டிங்ஸ். ஸோ ப்ரைமரி வைண்டிங்கில் ஒரு டர்னுக்கு வந்து அந்த ஃபேஸில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, ஒரு ஃபேஸ்க்கு எவ்வளவு டர்ன்ஸ், அதே மாதிரி இங்கே ஒரு ஃபேஸ்க்கு எவ்வளவு டர்ன்ஸ் செகண்டரி வைண்டிங்ஸ், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் ஏ. டெல்டா டெல்டா கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு டெல்டா டெல்டா கனெக்ஷன். இங்கே பாருங்கள் A1 A2 A3 இந்த கனெக்ஷனை பார்த்தீங்களா, A2 இங்கே தான் பவர் சப்ளை, A2 B2 C2 எல்லாமே பவர் சப்ளைக்கு போகும் ப்ரைமரி காயிலில். அதேமாதிரி செகண்டரி காயில் A2 B2 C2 எல்லாமே பவர் சப்ளைக்கு. இங்கேருந்து நம்ம ஒரு லைன் எடுத்து அப்படியே இங்கே லாஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் கனெக்ஷன்ஸ் வந்து இது நம்ம வந்து ஃபார்மேட்டில் எழுதும்போது டெல்டா ஃபார்மேட்டில் வரும் கனெக்ஷன்ஸ். இங்கே பாருங்களேன் A1லேருந்து A2, A1லேருந்து A2, நெக்ஸ்ட் B1 B2, B1 B2, நெக்ஸ்ட் C1 C2. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு டெல்டா ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு தான் வந்து டெல்டா கனெக்ஷன். ஸோ ப்ரைமரி வைண்டிங்ஸும் டெல்டா கனெக்ஷன் இருக்குது, செகண்டரி வைண்டிங்ஸும் டெல்டா கனெக்ஷன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் தான் டெல்டா டெல்டா கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா டெல்டா டெல்டா கனெக்ஷன் சொல்லுவோம். இது 12 o'clock பொசிஷன் பாருங்கள், கரெக்டாக 12 o'clockல இருக்குங்க இல்லையா இந்த பாயிண்ட்டு, ஆனால் இதுக்கு பேர் 12 o'clock பொசிஷன். அது ஒன்றுமே ரொம்ப சிம்பிள். In this type of transformer, the primary windings, secondary windings are connected in delta. அப்போது இது ஏன் டெல்டா டெல்டான்னு பேர் வந்ததுன்னா, ப்ரைமரியும் டெல்டாவில் இருக்குது, செகண்டரியும் டெல்டாவில் இருக்குது. இது வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, நிறைய அதிகமான கரண்ட்டை கேரி பண்ணும் போது, லோ வோல்டேஜ், அப்போ லோ வோல்டேஜ் அதிகமான கரண்ட் அந்த டைமில் இதை பயன்படுத்தணும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரெக்வயர்ட் இஸ் ஐ, இதில் வந்து நிறைய டர்ன்ஸ் வேணும். கிராஸ் செக்ஷனு மற்ற இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்தாலே போதும், கிராஸ் செக்ஷன் ஏரியாலாம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ டர்ன்ஸ் அதிகமாக இருக்கணும், ஏரியா வந்து கம்மியாக இருக்கணும். திஸ் கனெக்ஷன் பெர்மிட்ஸ் அன்பேலன்ஸ்டு லோடிங். இந்த லோடு வந்து மாறி மாறி வந்தாலும் இந்த கனெக்ஷன் வந்து அலோவ் பண்ணும். லோட் தெரியும்னா லோட் சப்ளை. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் 3 phase 4 wire சிஸ்டம். ஏன்னா இதில் வந்து நியூட்ரல் பாயிண்ட் இல்லை. நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு பதிலாக கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அது நியூட்ரலாக ஃபார்ம் ஆகலை. ஸோ டெல்டாவில் வரும்போது ஒரு நியூட்ரல் வராது. ஓகேங்களா, இதுவே ஸ்டாரில் வந்து நியூட்ரல் பாயிண்ட் வரும். நியூட்ரல்னானது மூணுமே ஒரே இடத்துல வரும்போது, இங்கே பாருங்கள் ஸ்டாரில் இந்த மாதிரி நம்மளுக்கு மூணுமே சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு நியூட்ரலுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் டெல்டா அப்படி இல்லை. டெல்டா வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் வரதுனால எங்கேயுமே வந்து ஒரு நியூட்ரலுக்கான சான்சஸ் இல்லை. அதனால் இது வந்து ஒரு 3 phase 4 wire சிஸ்டமுக்கு பயன்படுத்த முடியாது. நெக்ஸ்ட் டெல்டா டெல்டா கனெக்ஷனில் இருக்கிற ப்ரைமரி செகண்டரி வைண்டிங்ஸ்க்கான வோல்டேஜ். ஸோ நம்ம லைன் வோல்டேஜ் வின்னு எடுத்துக்கிறோம், லைன் கரண்ட் ஐன்னு எடுத்துக்கிறோம். ஃபேஸ் வோல்டேஜ் வி, ஃபேஸ் கரண்ட் I/√3. ரொம்ப சிம்பிள், இது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எழுதணும். செகண்டரி டெல்டாக்கு V/A, வீனா தெரியும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஏனா வந்து என்னது ப்ரைமரி டர்ன்ஸ், செகண்டரி டர்ன்ஸ் பர் ஃபேஸ்க்கு. ஒரு ஃபேஸ்க்கு இப்போ ரெட் ஃபேஸ், ப்ளூ ஃபேஸ், எல்லோ ஃபேஸ்க்கு அந்த ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் வந்து எவ்வளவு டர்ன்ஸ் அதுதான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஸோ லைன் கரண்ட் AI. ஓகேங்களா, அதுமாதிரி ஃபேஸ் வோல்டேஜ் V/A, இங்கே AI/√3. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் மெமரைஸ் பண்ணிவிட்டு எழுதிருங்க. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து இந்த வேல்யூஸ். இந்த டெல்டா டெல்டா கனெக்ஷனுக்கு இப்படி தான் நம்ம வோல்டேஜ் எடுத்துக்கணும், ப்ரைமரிக்கு செகண்டரிக்கு. இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். அதாவது ப்ரைமரி வந்து ஸ்டார் கனெக்ஷன்லையும் செகண்டரி வந்து டெல்டா கனெக்ஷன்லையும் இருக்கும். பாருங்கள் ப்ரைமரி வைண்டிங்ஸ் பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டார் கனெக்ஷன். டெல்டா பாருங்கள் டெல்டா கனெக்ஷன். அப்போது இது ப்ரைமரி வந்து ஒரு ஸ்டார் கனெக்ஷன், செகண்டரி வந்து ஒரு டெல்டா கனெக்ஷன். இந்த மாதிரி ரெண்டுமே இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். இங்கே பாருங்கள் இந்த டெல்டா பாருங்கள் ஒரு மணியை நோக்கி இருக்குது பாருங்கள், இந்த கடிகாரத்தில் ஒரு மணி பார்த்த மாதிரி இருக்குது, அதான் இது பேர் 1 o'clock பொசிஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மற்றபடி சேம் தான், அங்கே என்ன சர்க்கியூட் பார்த்தோமோ அதே தான். நெக்ஸ்ட் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் இருக்கிற கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஷிப். இதில் வந்து லைன் வோல்டேஜ் V, லைன் கரண்ட் I, ஃபேஸ் வோல்டேஜ் V/√3, ஃபேஸ் கரண்ட் I. ஸோ கரண்ட் எல்லாமே சேமாக இருக்குது, வோல்டேஜ் மட்டும் வேரி ஆகுது. செகண்டரி டெல்டாவில் பாருங்கள் V/A√3. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா டெல்டா கனெக்ஷனுக்கு இதை படிச்சிட்டாலே நீங்கள் இதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம், எல்லாமே காமனாக தான் வரும். நெக்ஸ்ட் √3AI வந்து லைன் கரண்ட், ஃபேஸ் வோல்டேஜ் V/A√3, ஃபேஸ் கரண்ட் AI. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைமரி செகண்டரி ஒரு ஃபேஸ்க்கு எவ்வளவு டர்ன்ஸ். நெக்ஸ்ட்
ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் தியரி பார்க்கலாம். பிரைமரி வைண்டிங்ஸ் வந்து ஸ்டாரில் இருக்கணும், செகண்டரி வைண்டிங்ஸ் டெல்டாவில் இருக்கணும். அதுதான் ஸ்டார் டெல்டா. Transformers of this type are generally installed at receiving end of transmission systems. ஏதாவது ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் அந்த எண்டு டைப்பில், எண்டு கடைசி டைமில், அதாவது இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, பெரிய சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் லாஸ்ட் எண்டில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். அந்த இடத்துல இந்த மாடலை யூஸ் பண்ணிப்பாங்க. இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை அன்பேலன்ஸ்டு லோட். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு லோடு வந்து மாறி மாறி வந்தாலும் என்ன ஆகுன்னா அஃபெக்ட் ஆகாது. இது பார்த்துக்கும். ஏன்னா இதில் ஸ்டாரும் இருக்குது, டெல்டாவும் இருக்குது. அதனால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் இன்சுலேஷன் ரெக்வயர்ட் இஸ் லெஸ். டர்ன்ஸ் குறைவாக இருந்தாலே போதும், நம்மளுக்கு இன்சுலேட்டர்லாம் இதில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டெல்டா ஸ்டார் கனெக்ஷன். அப்போது ஃபஸ்ட்டு பேர் டெல்டா வந்துச்சுன்னா அப்போ இது ப்ரைமரிக்கு, இது செகண்டரி. ஸோ ப்ரைமரி வந்து டெல்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், செகண்டரி வைண்டிங்ஸ் வந்து ஸ்டார் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் டெல்டா ஸ்டார் கனெக்ஷன். ஸோ ப்ரைமரி வைண்டிங்ஸ் டெல்டாவில் இருக்கு, செகண்டரி வைண்டிங்ஸ் ஸ்டாரில் இருக்குது. அப்போ திஸ் டைப் ஆஃப் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இன் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். எங்கேயாவது வோல்டேஜ் அதிகப்படுத்துறதுக்கு, பெரிய பெரிய பவர் ஸ்டேஷன்ஸில் வோல்டேஜ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த டெல்டா ஸ்டார் கனெக்ஷன் பயன்படுத்துவாங்க. இட் இஸ் அஃபெக்டட் பை அன்பேலன்ஸ்டு லோட். இது வந்து லோடால் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ப்ரைமரியில் டெல்டா இருக்குது. ஒரு டெல்டா வந்து ப்ரைமரியில் இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து நியூட்ரலுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் அஃபெக்ட் ஆகிறது ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். அன்பேலன்ஸ்டு லோடு மாறி மாறி வந்து அஃபெக்ட் ஆகிடும். 3 phase 4 wire supply can be carried out. ஏன்னா இதில் வந்து நியூட்ரல் இருக்குது, நியூட்ரல் இல்லாமல் டெல்டா ஃபார்மட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக 3 phase 4 wire சப்ளையில் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பெரிய பெரிய பவர் லைன்ஸில் போகும், பவர் கேபிள் லைன்ஸில். நெக்ஸ்ட், ஸோ டெல்டா ஸ்டார் கனெக்ஷனுக்கு என்ன லைன் வோல்டேஜ் VI. ஏன்னா ப்ரைமரியில் வந்து இருக்கிறது டெல்டா. ஸோ அந்த டெல்டாக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஃபேஸ் வோல்டேஜ் V, ஃபேஸ் கரண்ட் I/√3. செகண்டரியில் வந்து ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டாருக்கான லைன் வோல்டேஜ் √3 V/A, AI/√3. ஃபேஸ் வோல்டேஜ் வந்து V/A, ஃபேஸ் கரண்ட் AI/√3. வேல்யூஸ் பக்காவாக மெமரைஸ் பண்ணி வச்சு எழுதுங்க. நெக்ஸ்ட், டெல்டா ஸ்டார் கனெக்ஷன், அதுக்கான டயக்ராம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டெல்டா. அப்போ அந்த டெல்டாக்கான ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த சர்க்கியூட் டயக்ராம். ஸ்டார் கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷன்னால என்ன இருக்குது, அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு நியூட்ரல் வரும் கண்டிப்பாக. இது என்ன பொசிஷனா, 1 o'clock பொசிஷன். அப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கிறது வந்து 1 o'clockல வர மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஆங்கிள் வந்து 30 degree ஷிஃப்ட் ஆங்கிள் வந்து எழுதிடணும். ஓகேங்களா, இவ்வளோ தான் டெல்டாக்கான டயக்ராம், ஸ்டாருக்கான கனெக்ஷன். இது ப்ரைமரி, இது செகண்டரி. ஸோ இது 1 o'clock பொசிஷனில் வர மாதிரி நம்ம எழுதிக்கணும். எந்த பொசிஷனில் வேணால் எழுதலாம். 1 o'clock பொசிஷன் எழுதலாம், 12 o'clock பொசிஷன் எழுதலாம். 1 o'clock வந்தால் ஆப்போசிட் 11 o'clock தான் வரும். ஓகேங்களா, அதனால் நம்ம ஒரு பொசிஷன் எழுதினாலே போதும் எக்ஸாம்பிள் 1 o'clock பொசிஷன். ஓப்பன் டெல்டா கனெக்ஷன், அது என்ன ஓப்பன் டெல்டானா VVன்னு சொல்லுவோம். அதாவது 3 phase transformation is possible with only 2 transformers connected in open delta VV connection. ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது 2 டிரான்ஸ்ஃபார்மரை இந்த ஃபார்மேட்டில் கனெக்ட் பண்ணிருந்துச்சுன்னா நம்மளுக்கு 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் பாசிபிளாக இருக்கும். த கெப்பாசிட்டி ஆஃப் த பேங்க் இஸ் ரெடியூஸ்டு டு, இந்த ஃபார்மேட்டில் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிடும் 57.7%. அது நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து ஃபுல் லோடு கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து 57.7% குறைஞ்சிடும் அந்த ஃபுல் லோடு கெப்பாசிட்டியை பொறுத்து. இஃப் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் பிரேக்ஸ் டவுன் த கனெக்ஷன் இஸ் கண்டினியூட் வித் VV கனெக்ஷன். இது ஏன் இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து 3 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 1 2 3. இதில் 2 வந்து VV கனெக்ஷனில் போயிடுது. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து, இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த VV கனெக்ஷனே பார்த்துக்கும். அதுக்காக தான் இதை பயன்படுத்துவாங்க, இண்டஸ்ட்ரீஸில் இதை பயன்படுத்துவாங்க. இஃப் லோட் இன்க்ரீசஸ் செகண்டரி வோல்டேஜ் வந்து பிகம் அன்பேலன்ஸ்டு. லோடு அதிகமாகிடுச்சுனா தான் அந்த செகண்டரியில் வந்து பிரச்சனை வரும். பவர் ஃபேக்டர் அட் விச் 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆப்ரேட் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இந்த VV கனெக்ஷன் பயன்படுத்தினால நம்மளுக்கு பவர் ஃபேக்டர் வந்து ஈக்குவலாக கிடைக்காது. ஸோ வேரி ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், இது எக்ஸ்ப்ளனேஷன் இது எழுதுனா போதும். ஓப்பன் டெல்டா கனெக்ஷனுக்கு இதான் டயக்ராம். இது ப்ரைமரிக்கு, இது செகண்டரிக்கு. ஓகேங்களா, இந்த டயக்ராம் அப்படியே இப்படி திருப்பி வரைஞ்சால் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்,
டயக்ராமை இப்படியும் வரையலாம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ரெட் ஃபேஸ், எல்லோ ஃபேஸ், ப்ளூ ஃபேஸ். இது ப்ரைமரிக்கு. அதேமாதிரி செகண்டரிக்கு ரெட் ஃபேஸ், எல்லோ ஃபேஸ், ப்ளூ ஃபேஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செக்ஷன், இங்கே ஒரு செக்ஷன், நடுவில் வந்து ஒரு கேப் வருது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து விவி கனெக்ஷன் சொல்லுவோம். விவி கனெக்ஷன் ஒன்று மட்டும் நார்மலாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு வெக்டார் டயக்ராம் பார்க்கும்போது இங்கே ஒய் ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மிச்சம் ப்ளூ ஃபேஸும் ரெட் ஃபேஸும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அதாவது இவங்க ரெண்டு பேரும் ப்ளூ ஃபேஸும் ரெட் ஃபேஸும் வந்து சென்டரில் ஒய் ஃபேஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், ரெட் ஃபேஸும் ப்ளூ ஃபேஸும் சென்டரில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ வெக்டார் ஃபார்மேட்டில் இப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ப்ரைமரிக்கு, இது செகண்டரிக்கு. இந்த டயக்ராம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வரைச்சிக்கலாம். ஸோ ஒரு ப்ரைமரி டெல்டாக்கு என்ன லைன் வோல்டேஜ்? வி, லைன் கரண்ட் ஐ, ஃபேஸ் வோல்டேஜுக்கு வி I/√3. இப்போது செகண்டரியில் வந்து டெல்டா கனெக்ஷன். இது ப்ரைமரி டெல்டா, இப்போ செகண்டரிக்கு. அடுத்தது பார்ப்போம். செகண்டரி டெல்டா வரும்போது நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது? விவி கனெக்ஷன் வருது. அப்போ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரண்ட் சப்ளை மாற்றி காட்டணும். இங்கே பாருங்கள், லைன் வோல்டேஜ் V/A, ஃபேஸ் கரண்ட் AI/√3, டெல்டா கெப்பாசிட்டி வந்து √3VL, விவி கனெக்ஷன் படி √3VL IL. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா √3VL, இந்த IL இருக்குங்க இல்லையா, இந்த IL வந்து IL/√3ன்னு எழுத போகிறோம். ஏன்னா இதில் நம்ம இந்த விவி கனெக்ஷன் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கான கரண்ட்டை மாற்றிக்கணும். அப்போ என்ன ஆகும்? இந்த √3 கேன்சல். ஸோ IL/VL, அதை நம்ம VL/ILன்னு கூட எழுதலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் V/A தான், லைன் கரண்ட் AI தான். எது மட்டும் மாறுது? இந்த ஃபேஸ் கரண்ட்டு இந்த விவி கனெக்ஷன் அப்போ மாறுது. மற்றபடி எல்லா டயக்ராமும் ஒன்று தான். இதெல்லாம் வரையணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவை அந்த லைன் வோல்டேஜ் என்ன, ஃபேஸ் கரண்ட் என்ன, ஃபேஸ் வோல்டேஜ் என்ன, லைன் கரண்ட் என்ன, அவ்வளோதான். கெப்பாசிட்டி ரேஷியோ, அதாவது விவி கெப்பாசிட்டி டெல்டா கெப்பாசிட்டி. விவி கெப்பாசிட்டி VL/ILன்னு கிடச்சிது. விவி கெப்பாசிட்டியோட கிடச்சிது VL/IL. டெல்டா கெப்பாசிட்டி வந்து √3VL/IL. அப்போது VL/IL கேன்சல், 1/√3யோட வேல்யூ 57.74% தான் நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி. டோட்டல் கெப்பாசிட்டியில் இவ்வளவு தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இது வந்து விவி கனெக்ஷன் பயன்படுத்துறதுனால. நெக்ஸ்ட், ஸ்காட் கனெக்ஷன், லாஸ்ட் ஒன். One of the transformer in the connection is called main transformer, which is provided with 50% tapping on both primary and secondary. அதாவது இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மெயின் டிரான்ஸ்ஃபார்மர். அது வந்து 50% கனெக்ஷன் யாரு கொடுக்குதுன்னா ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும். டேப்பிங்னா கனெக்ஷன் அர்த்தம். த அதர் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நோன் அஸ் டீசர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து எவ்வளோ கனெக்ஷன்னா 0.866 டேப். இது எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா சென்ட்ரல் டேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் அந்த மெயின் பொசிஷனில், மெயின் டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் ஆகிருக்கும். The connections made between two transformer are in the shape of alphabet T. இது வந்து T ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் TT கனெக்ஷன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்காட் சயின்டிஸ்ட் பேர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ரெட் ஃபேஸ், எல்லோ ஃபேஸ், ப்ளூ ஃபேஸ். ஓகேங்களா? இங்கே ஒரு வைண்டிங்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வைண்டிங்ஸ் இருக்குது. அப்போது இது மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். இந்த வைண்டிங்ஸை டீசர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். அப்போ இவங்க இடையில வந்து இந்த வோல்டேஜ் இருக்குது, VL லோட் வோல்டேஜ். ஓகேங்களா? இது வந்து ப்ரைமரிக்கு, இது அப்படியே இந்த பக்கம் வரைஞ்சோம்னா செகண்டரிக்கு. ஸோ சேம் தான். ஸோ ஸ்காட் கனெக்ஷனும் இப்படி தான். ஓகேங்களா? அப்போ இது ஒரு டீசர் டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபார்மர். நம்மளுக்கு VA கெப்பாசிட்டி அவைலபிள், VA கெப்பாசிட்டி VL/IL ப்ளஸ் இது வந்து எதுக்கு? இது மெயின் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. இது வந்து டீசர் டிரான்ஸ்ஃபார்மரோட வேல்யூ. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 0.866 இருக்குது. ஆட் பண்ணால் 1.866 VL/IL. VA ஆக்சுவலி யூட்டிலைஸ்டு 1.732 VL/IL. எப்போது இந்த 3 phase பவர் சப்ளை பண்ணும்போது. டேக்கிங் த ரேஷியோ ஆஃப் ஆக்சுவல் கெப்பாசிட்டி டு அவைலபிள் கெப்பாசிட்டி. ஒரிஜினலாக வந்து 1.732 தான் எடுத்துக்கும் 3 phase பவர். அப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக எவ்வளோ எடுத்துக்குது? 1.732 VL/IL. நம்ம வந்து இந்த ஸ்காட் கனெக்ஷன் மூலயமா எவ்வளோ கிடச்சிருக்கு? 1.866. இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். VL/IL கேன்சல், இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 0.928 கிடைக்குது வேல்யூஸ் கெப்பாசிட்டி.